ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே நாளைக்கு மே மாதம் சம்பந்தப்பட்ட 2 தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்குது. அதில் முக்கியமாக வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட்டை லாஸ்ட் மந்த் புக்கிங்லேருந்து முக்கியமான ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் புக் பண்ண ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வர்ச்சுவல் சேவை புக் பண்ண போகிறீங்க, இல்லை ரீசெண்டாக நீங்கள் புக் பண்ணல அப்படின்னாலுமே கூட அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். மே மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில் கம்ப்ளீட் ஆகி அதோட ரிசல்ட் மத்தியானம் 12 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சேவாக்களில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து டிப்பு சேவா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. குலுக்கல் முறையில் கிடைக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் என்னைக்காவது தரிசனங்கள் போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. செலக்ட் ஆனவங்களுக்கு பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 days டைம் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். 2 பேர்த்துக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அதிலே உங்களுக்கான அக்கமடேஷன் லிங்க்கும் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அக்கமடேஷனும் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 2 மணிக்குள்ளே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் திருமலையில் வந்து நமக்கு தெப்போற்று விழா வந்து இருக்குது. அதனால இன்றைக்கி 20ஆம் தேதி இன்னிலிருந்து நமக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு புஷ்கரணியில் வந்து பார்த்திங்கன்னா நீராடுறதுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளட் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால புஷ்கரணி வந்து டெம்பரவரியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அங்க பிரதட்சண சேவா புக் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே புஷ்கரணியில் புனித நீராடினதுக்கு அப்புறமா தான் அங்க பிரதட்சண சேவா வந்து செய்வாங்க. ஸோ அந்த டிவோட்டிஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை டிடிடி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நாளைக்கு நாளன்னைக்கு அதே மாதிரி 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அங்க பிரதட்சண சேவா போகிறீங்களோ புஷ்கரணி வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணுன்ற பிளான் இருக்குன்னீங்கன்னா நீங்கள் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே நீங்கள் கூட வந்து அந்த கவுண்டர்ஸில் வெயிட் பண்ணலாம். ஸோ சில நாள் கூட்டம் அதிகமாக தான் கொஞ்சம் முன்னாடி கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா ஒரு 2 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருமலையில் வந்து நேரடி சர்வதர்ஷனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி கிருஷ்ணதேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் காலையில் வந்து 8 மணிக்கு அப்புறமா போகக்கூடிய சர்வதர்ஷனம் வந்து 12 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது டிடியோட அப்டேட்டாக இருக்குது. 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 57,682 பேர் வந்து தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. அதே போல் நாளைக்கான மே மாதம் சம்மந்தப்பட்ட புக்கிங்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த புக்கிங்கில் இருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு நமக்கு மே மாதம் சம்மந்தப்பட்ட ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஆர்ஜித சேவா வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறீங்க, இல்லை இதை பற்றி உங்களுக்கு தெரியலனா கூட தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேவா புக் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்படின்னா நம்ம அந்த சேவாவையும் பார்க்கலாம், அதே சமயம் சுபதம் வழியாக போயிட்டு மூலவர் தரிசனம் பார்க்கலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் போயிட்டு தரிசனம் வந்து பார்க்க முடியும். மற்ற தரிசனங்களுக்கு வந்து நமக்கு டைம் அதிகமாகும். ஆனால் இந்த ஆர்ஜித சேவாவில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சேவாவுக்கும் ரிப்போர்ட்டிங் டைம், ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மண்டபத்தில் போய் நம்ம அந்த சேவாவை அட்டன் பண்ணிவிட்டு பொதுவாக பார்த்தோன்னா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவாலாம் கோவிலுக்குள்ளே நடக்கும். நம்ம வந்து சேவை அட்டன் பண்ணி முடித்ததுமே உடனே போய் சாமி தரிசனம் வந்து பார்த்துட முடியும். இதில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவான்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 சேவாக்கள் வந்து நடக்கும். இதில் கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் நான் கம்பல்சரி 2 பேத்துக்கு தான் புக் பண்ணணும். அந்த 2 பேர் மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். மற்ற சேவாக்கள்லாம் நம்ம ஒருத்தருக்கு கூட புக் பண்ணிக்க முடியும். இப்போ மே மாதம் தரிசனம் போகிறீங்க, நான் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்ஜித சேவா கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன, ஒரு தடவை நம்ம சாமி பார்த்துட்டோன்னா எகெயின் நம்மளோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் 180 நாள் கழிச்சு தான் நம்ம திரும்பவும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு தரிசனத்துக்கும் அடுத்த தரிசனத்துக்கும் டைம் கேப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்ஜித சேவாவே புக் பண்ணது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த சேவா ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் புக் ஆகும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு புக் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மத்தியானம் ஓப்பன் ஆகக்கூடிய வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த டிக்கெட் எப்படின்னா நம்ம சேவா வந்து யூடியூப்லேயும் இல்லை அப்படின்னா எஸ்விபிசி சேனலில் நம்ம சேவா புக் பண்ணியிருக்க நாளில் வந்து பார்த்துக்கணும். ஆனால் வந்து சேவா டைரெக்டாக போய் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக 300 தரிசனம் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இப்போ இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு மொபைல் நம்பரில் எத்தனை பேர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. டைம் கேப் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் கூட வந்து புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நமக்கு ஏப்ரல் மாதம் புக்கிங்கில் இருந்து இதுக்கு முக்கியமாக டைம் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அந்த மொபைல் நம்பர் அதே மாதிரி நம்மளோட ஆதார் நம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 120 நாள் வந்து டைம் கேப் வந்து கேட்கும். இது ஏப்ரல் மாதத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இனிமேல் வர்ச்சுவல் சேவா அப்படின்ற டிக்கெட் வந்து மல்டிபிள் டிக்கெட்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. அதே போல் மாதமும் நம்மளால் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை நான் இதுக்கு முன்னாடி வர்ச்சுவல் சேவா பண்ணலை, ஆனால் மே மாதம் நான் வந்து புக்கிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேர்த்துக்கு சேவா புக் பண்ணிக்கணும். சேவா புக் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு சில டைம் உங்களுக்கு சேவா அவைலபிலிட்டி காட்டும். ஆனால் இப்போ சேவா எல்லாமே கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. சேவா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தர்ஷன் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மே மாதத்துக்கு உங்களுக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா நீங்கள் தரிசனம் போகிற நாளுக்கு முதல் நாளில் நீங்கள் சேவா புக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம தரிசனம் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இதில். கல்யாணோற்சவம்னா 2 பேர்த்துக்கு, மற்ற சேவாக்கள் ஒருத்தருக்கு கூட புக் பண்ணிக்கலாம். எல்லா டிக்கெட்டுமே 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் புக் பண்ணணும். அதாவது உங்கள் குழந்தைக்கு 12 வயசாக இருந்துச்சுனாலே நீங்கள் என்ட்ரு பண்ணால் புக் பண்ணிக்கலாம். 12ங்கிற நம்பருக்கு மேலே தான் நம்ம ஏஜ்ன்ற அந்த காலத்தில் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண முடியும். 12க்கு மேலே. அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் என்ட்ரியில் நீங்கள் எந்த தர்ஷனில் வேணாலும் கூட்டிகிட்டு வந்து போகலாம். இப்போ 300 தரிசனம் எனக்கு புக் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் வந்து இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் இந்த வர்ச்சுவல் சேவாவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. முன்னெல்லாம் எப்படின்னா வர்ச்சுவல் சேவா ஓப்பன் பண்ணாங்கன்னா 300 டிக்கெட் கிடைக்கலனா தான் அதுக்கப்புறம் இது ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஆனால் இப்போல்லாம் ஓப்பன் ஆகிறதும் தெரியல, புக்கிங் ஆகிறதும் தெரியல. மேபி ரீசன் வந்து இப்போ மற்ற தரிசனங்களை ஓரளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுதா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மதியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக இந்த டிக்கெட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்க ரூல்ஸ் அப்படின்னா இந்த 120 டேஸ் அப்படிங்கிறது தான். மற்றபடி நமக்கு வந்து புக்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறோம், 4 பேருக்கு பண்ணணும், 6 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்காக பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சேவா அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து சேவா புக் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். இதில் கல்யாணோற்சவத்துக்கு மட்டும்தான் தர்ஷன் ஸ்லாட் வந்து அதிகமாக இருக்கும். டிக்கெட்டோட கவுண்ட் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு அதிகமாக இருக்கும். மற்ற சேவாக்களோட ஸ்லாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அது கிடைக்கலன்னா நீங்கள் 300 தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். ஸோ கோடை காலத்தை முன்னிட்டு டிடிடி முக்கியமான ஏற்பாடுகள் வந்து செய்ய சொல்லி டிடிடியோட கூடுதல் தலைமை அதிகாரி வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் கோடை காலம் வருது, சம்மர் லீவில் வருது அப்படின்றதுனால திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பக்தர்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து சம்மரில் தர்ஷன் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, எந்த நாட்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கோடைக்கால நெரிசலை எதிர்கொள்ள விரிவான ஏற்பாடுகள், தரவு அடிப்படையில் திட்டத்துடன் பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகள், பொது பக்தர்கள் விரைவில் தரிசனம் செய்வதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் தொடங்கும் கோடை விடுமுறை வரும் பக்தர்களின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு அவர்கள் எந்த சிரமமும் சந்திக்காத வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் அதுக்கான திட்டத்தையும் தயாரிக்கும்படி டிடியோட கூடுதல் அதிகாரி வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. வெள்ளிக்கிழமை நடந்த அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, கடந்த 2-3 ஆண்டுகளில் கோடைகால தரவுகளை அவர்கள் பகுப்பாய்வு செய்வதாகவும் தரிசனங்களோட எண்ணிக்கை, காத்திருக்கும் நேரம் மற்றும் அடுத்த நாள் தரிசனத்துக்காக வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை போன்ற பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதித்தாகவும் அவர் சொன்னார். பக்தர்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதற்காக அன்னப்பிரசாதம், குடிநீர் விநியோகம், பக்தர்களுக்காக நடைபாதையின் நடுவில் கொட்டகைகள் அமைக்கப்படும். அதே மாதிரி தெருக்கள் வந்து சுத்திகரிக்கப்பட்டு குளிர்ச்சியான வண்ணம், அதாவது கூலிங் பெயிண்ட் வந்து அடிப்பாங்க. மாட வீதிகள் எல்லாமே கூலிங் பெயிண்ட் அடிப்பாங்க. அதே மாதிரி ஷெட்டும் நிறைய வந்து போடுவாங்க. தேவையான இடங்கள்ல எந்த இடம்னு சொல்லி பார்த்து அதுக்கான ஷெட்டும் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோடையில் பக்தர்களோட தாகத்தை தணிக்க மோர் விநியோக மையங்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. கோடை விடுமுறை நாட்களில் குடும்பத்தினருடன் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வருவதை கருத்தில் கொண்டு தங்குமிட வசதிகள் மற்றும் அன்னப்பிரசாத மேலாண்மையை மிகவும் திறமையாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக
பாதசாரிகள் மற்றும் நெரிசலான பகுதிகளில் மருத்துவ வசதிகளை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதாரண பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக காத்திருப்பு நேரத்தை குறைப்பதிலும் விரைவாக தரிசனம் கிடைக்க உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதா சொல்லியிருக்காரு. இந்த முறை ஒருங்கிணைந்த ஏஐ கட்டளை கட்டுப்பாட்டு மையம் மூலமா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தோட பயன்பாடு இன்னும் அதிகப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் ஒவ்வொரு நிமிடமும் உள்ள வரக்கூடிய பக்தர்கள் அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் கடந்த கோடையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சராசரியாக தரிசனம் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கோடை காலத்தில் வர பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான மீட்டிங் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செய்வாங்க. பக்தர்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் அவங்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தாலே திருமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமாக சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் இப்போ திருமலையில் நிறைய வசதிகள் பக்தர்களுக்காக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு செப்பல் வைக்கக்கூடிய கவுண்டர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி லக்கேஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட செப்பலை கொடுத்துட்டு கியூஆர் கோடு மூலமாக அந்த ஸ்கேன் பண்ணி வைக்கக்கூடியதுமே நிறைய இடத்துல சென்டர்ஸ் இருக்குது. அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டும் பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே இந்த சேவையை பயன்படுத்தினீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் திருமலையில் ஃப்ரீ பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ரீ பஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏசி பஸ் கூட இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நமக்கு திருமலையில் லோக்கலில் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயுமே அடுத்து எத்தனை மணிக்கு பஸ் வரும் அப்படின்றதுக்கான ஸ்க்ரீன் இப்போ வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு அடுத்த பஸ் எப்போ வரும்ன்ற டைம் அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் பக்தர்களுக்கு அப்டேட் ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதே போல் நமக்கு இந்த மே மாதம் சம்மந்தப்பட்ட டிக்கெட் புக்கிங் எல்லா அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க நோட் பண்ணி தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட்டில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.